அனைவருக்கும் வணக்கம். சினிமா துறையை விட்டு தற்காலிகமாக ரிட்டையர் ஆகி இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நடிக்க போகிறார். அதனால் அவர் வருங்கால நடிகர். ஆக மொத்தம் அவர் முன்னாள் நடிகர், வருங்கால நடிகர். அந்த முன்னாள் நடிகரும் வருங்கால நடிகருமான தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைசி படம் என்று அறிவித்திருந்த ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அதோடைய இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் போய் நடத்திக்கிட்டு வெற்றிகரமாக திரும்பினார். சென்னைக்கு திரும்பினதும் பார்த்தீங்கன்னா இந்த ரசிக குஞ்சுகள் இருக்கானுங்க பாருங்க, இந்த விளங்காத ரசிக குஞ்சுகள், அந்த குஞ்சுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏர்போர்ட்டில் திரண்டுட்டானுங்க. திரண்டதும் பார்த்தீங்கன்னா அத்தனை குஞ்சுகளும் தள்ளி விட்டு ரசிக குஞ்சுகள் அத்தனையும் முண்டி அடித்து விஜயை பார்க்கணும் அண்ணே அண்ணேன்னு கத்தி அந்த விஜய்ன்ற நபரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டாங்க. அவரும் கீழே விழுந்துட்டாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா யாராவது கீழே விழுந்தா அதை கேலி பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் விஷயத்தில் வந்து நம்ம அதை கேலி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அதில் சில சமூக கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆகவே அவர் கீழே விழுந்ததை பார்த்து நாம் கேலி பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. சரி, விஜய் அவர்கள் தரையை போய் முத்தமிட்டுட்டு வந்த அந்த காட்சியை நாம் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? நண்பா நண்பீஸ், பாருங்க அந்த காணொலியை. சிரிக்கக்கூடாத விஷயம் தான், ஆனால் சிரிப்பு வருதுங்க. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவே இருக்காத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஆச்சரிய குறிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இவங்க விஜய் அண்ணன் போய் தரையை போய் முத்தமிட்டுட்டு வந்ததுக்கு காரணமும் திமுக தானாங்க. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தானா. சிபிஐ விசாரணை வேணும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க விஜய் கீழே விழுந்ததுக்கு. இந்த பைத்தியக்காரர்களுக்கு விஜய் கீழே விழுந்ததுக்கு திமுக சதி பண்ணிருச்சா? சிபிஐ விசாரணையெல்லாம் வேணும். கரூர் சம்பவத்தில் நடந்த மாதிரியே ஏதோ பண்ண பார்க்குறாங்க, விஜய் ஏதோ பண்ண பார்க்குறாங்க. திமுக எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரசிக குஞ்சுகள் கிட்ட இருந்து இவரால் பாதுகாக்க முடியல. இதில் இவர் தமிழ்நாட்டையே வந்து பாதுகாத்து அப்படியே எல்லாத்தையும் புரட்டி மாற்றி தலைகளாக குப்பரை போட போகிறாராங்க. விஜய் அவர்கள் கூட்டத்தில் தடுமாறி விழுந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உள்ள ஏதோ போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. அவரு ஃப்ளைட்டில் இருந்து இறங்குறாரு பாருங்க, ஏர்போர்ட்டில் இறங்குறப்போவே லைட்டாக ஜெர்க்காகி தடுமாறி தான் பாம்பு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சி இறங்குறாப்புல. அந்த காணொலியும் லைட்டாக பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய் சார், பார்த்துட்டீங்களா நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி தடுமாறுறாருன்னு? அவரே உள்ள என்னமோ ஃபீட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஃபீட் பண்ணதுக்கும் காரணம் திமுக தான் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் இந்த அணில் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும். இது எப்படி இருக்குன்னா மக்களே, நான் அதை வாயால் வார்த்தைகளால் நான் சொல்ல விரும்பலை, காணொலியாகவே போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த ரசிக வெறி பிடிச்ச இந்த கிறுக்கணுங்க இருக்கிற இடத்துக்குள்ள இவர் ஒருத்தர் லைட்டாக தடுமாறி கீழே விழுந்துட்டு எந்திரிச்சிட்டார். ஒரு 5 செகண்ட் கூட நடக்கல அந்த இன்சிடென்ட். இதுக்கே இவ்வளோ பதறன்னு பதறானுங்க. சோசியல் மீடியா பூரா அண்ணன் விழுந்துட்டாரான்னு கடந்து அழுகுறானுங்க. ஆனால் இவர் போன ஊர்களில் எல்லாம், அதுலேயும் எஸ்பெஷலி கரூரில் எல்லாம் இவனுக்கு எவ்வளோ கூட்ட நெரிசலை உண்டாக்கி எவ்வளோ தூரம் வந்து மக்களை எல்லாம் நெருக்கி அத்தனை குழந்தைங்களும் செத்தாங்க, அத்தனை மக்கள் இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குமா? அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருந்திருக்கும் இந்த கூட்ட நெரிசல்? அதுவும் சுற்றி வந்து கார்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவ்வளோ பேர் அவரை பாதுகாத்துமே அவர் கீழே விழுறாரு. ஸ்டாம்பீட்னா எப்படி இருக்குன்றதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இப்போ அது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருக்கு இதுதான் இன்னும் வேணும், இன்னும் நிறைய வேணும். ஏன்னா தனக்கு எதுவும் ஆகாது, மிஞ்சி போனால் கீழே விழுந்துட்டு எழும்புவார், அவ்வளோதான். ஆனால் மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. 3வது நாள் பஞ்சு டயலாக பேசிக்கிட்டு 35வது நாள் அந்த மக்களையெல்லாம் பனையூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களையெல்லாம் சந்திச்சாப்பல. அவ்வளோ இலக்காரமாக போச்சு. அந்த சம்பவம் நடந்து 3 மாதம் கூட ஆகலை. 3வது மாதமே கரெக்டாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் மலேசியாவுக்கு போய் கூத்தடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்லாம் போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு அயோக்கியத்தனமாக வந்து இருந்த ஒரு நபருக்கு இவ்வளோ பரிதாபப்படுறதெல்லாம் வந்து ரொம்ப இதுங்க. எது அது? அவர் கீழே விழுந்ததுக்கு காரணமும் அவரே தான். ஃப்ளைட்லேருந்து எப்படி தள்ளாடிட்டே இறங்கினாருன்றதையும் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு இடையில் அன்னைக்கு கீழே விழுந்துட்டார். அவரு காரணமாக இருந்தால் அவர் கீழே விழுந்ததுக்கே இவ்வளோ பதறானுங்களே.
அந்த சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்கள்லாம், அந்த குழந்தைங்களுக்கு கூட்ட நெரிசல்னா என்னன்னு தெரியாது, விஜய்னா யாருன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைகளெல்லாம் இந்த ரசிக வெறி பிடிச்ச இந்த கிறுக்கனுங்க கூட்டிட்டு வந்து சாவடிச்சானுங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து இவனுங்களுக்கு பதறவே இல்லை. டேய் என்னடா இது குழந்தைய தூக்கிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறவே இல்லை. விஜய் அவர்களுக்கு பதறல. இவர் சினிமா விட்டு போறாராம், அதனால கடந்து உருகுறானுங்க, அழுகுறானுங்க. அங்க 41 பேர் இறந்தப்போ இவனுங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த ரசிக வெறி பிடிச்ச கிறுக்கனுங்க தள்ளி விட்டு அவர் கீழே விழுறாரு. அது போக அவரும் தான் கீழே விழுந்ததுக்கு அவரே தான் காரணம். அதுக்கு இவ்வளோ பதறானுங்க. ஆனா அங்க கரூர்ல கூட்ட நெரிசல் அத்தனை மக்கள் விழுந்து விழுந்து கீழே விழுந்து செத்தாங்க. அதுக்கெல்லாம் எவனுக்கும் பதறல. குழந்தைங்கள்லாம் இறந்தாங்க, அதை பத்தி எவனுக்கும் கவலை இல்லை. இப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சிருந்தா அது விஜய் அவர்களுக்கும் ஆபத்து தான், சுற்றி இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் ஆபத்து தான். இந்த கிறுக்கணுங்க கூட்டத்தை இவர் கட்டுப்படுத்த தவறிட்டாருன்னா அது அவருக்கே தான் என்னைக்குனாலும் அது வினையாக வந்து முடியும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் அவருக்கு புரியுமா என்னமோ, நல்ல பணம் இருக்குன்ற போதையில் கிடந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ரத்தம் சதை தோல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். என்னைக்கு இந்த பைத்தியக்காரனுங்க எந்த லெவலில் கொண்டு போய் அவரை விட போறானுங்களோ தெரியல. கரூரில் அத்தனை மக்கள் கண்ணு முன்னாடியே கொத்து கொத்தா கீழே விழுறப்போ அவர் பாட்டுக்கும் பாட்டு பாடிக்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. ஞாபகம் இருக்குங்களா? பணம் இருக்குன்ற தைரியத்தில் அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாப்புல. பாட்டு பாடி கிண்டல் அடிச்சுட்டு எத்தனை பேர் விழுந்தா என்ன, நமக்கு என்ன, அவங்கெல்லாம் என்ன, கீழே விழுந்தா என்ன, நம்ம டைலாக் பேசுறதா நம்ம வேலை. நான் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, நீங்கள்லாம் என் அம்மா அக்கா தங்கச்சி தம்பி அப்பா அக்கா அண்ணா உக்கா இன்னும் அந்த மாதிரிலாம் வந்து டைலாக் பேசுகிறது தான் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை. நம்ம அதை செஞ்சுட்டு போயிடுவோன்னு ஒரு நடிகனாக நடிச்சுக்கிட்டு தான் போனாப்புல. எந்தவித எமோஷன்ஸும் கிடையாது, அறிவும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவ்வளோ மக்கள் அங்கே மயங்கி விழுந்து செத்துக்கிட்டு இருந்தப்போவோ பேச்சை கண்டினியூ பண்ணி பாடிக்கிட்டு இருந்ததெல்லாம் எவ்வளோ அருவருப்பான ஒரு செயல் அப்படின்றதெல்லாம் இப்போ கீழே விழுந்த இந்த சில வினாடிகள்லையாவது இவருக்கு புரிஞ்சிருக்குமோ என்னமோ. புரிஞ்சிருக்காதுங்க. திரைப்படத்துலலாம் 4 பேர் அப்படியே அடித்து பந்தாடி பறக்க விடுவாப்புல. அன்னைக்கு பிறகு 4 பேர் சுற்றி இருந்து தள்ளுறப்போ கீழே விழுந்து கிடக்கிறாப்புல. திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த ஒருத்தரை பார்த்து இவன் நம்மளை காப்பாற்ற வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டை அணில் குஞ்சுகளும் போய் அந்த நடிகை பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் கீழே விழுறத பார்த்து கூட இவனுங்களுக்கு புத்தி வரல. இன்னும் கீழே விழுறாரு, அப்போ இவர் படத்தில் உள்ளதுல நிஜம் இல்லை போல இருக்கு. ஐயோ, அப்படியாவது இவனுங்களுக்கு ஏதாவது புரியுமான்னு பார்த்தா அதுவும் புரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவு திருவிழா நடக்கிறப்போ சொன்னாங்க, அதெல்லாம் வெறும் அட்டை தட்டுனா விழுந்துரும் அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் ஞாபகம் வருதுங்க. நம்ம இவர் விழுறதை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது, இருந்தாலும் ஏன் சிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசிக குஞ்சுகள் இருக்கானுங்க பாருங்க. அஜித் அவர்கள் வந்து வெளிநாட்டிலலாம் கார் ரேஸ் போயிட்டு இருக்காங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கார் ரேஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சில இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆகிற கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சு அவரை போட்டு கேலி பண்ணி அவ்வளோ கிண்டல் அடிப்பானுங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரில அது இதுன்னு ரொம்ப கேவலமாக கொச்சையாக இது பண்ணுவானுங்க. கார் ரேஸில் ட்ராக்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம்தான். அவர் ஒன்று இவரை மாதிரி ஃப்ளைட்ல இருந்து இறக்கி வரப்போ அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்றும் அஜித் அவர்கள் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டலை இல்லைங்களா. அவருடைய பேஷனை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த இடத்துல அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஆக்சிடென்ட்ன்றது ட்ராக்ல எல்லாம் நார்மலான விஷயம் தான். அதை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அது காணொலிகளாக இங்கே வரப்போ அதை வச்சு ட்ரோல் பண்ணி அவ்வளோ கேலி பண்ணி கிண்டல் அடிக்கிறானுங்க. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிற மாதிரியே ஒரு வீடியோ ஏதோ ஒன்று இவனுங்களாம் ரெடி பண்ணியிருக்கானுங்களா, இல்லைன்னா எங்கே இருந்தோ யாரோ ஒருத்தர் கீழே விழுந்த ஒரு வீடியோங்க. அவர் பார்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்றதுனால அதை எடுத்து போட்டு அவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி சித்தரித்து அதை கேலி கிண்டலுக்குள்ளாக்கி அவ்வளோ மோசமாக அருவருக்கத்தக்க வகையில் இவனுங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே விஜய் அவர்கள் இப்போ கீழே விழுறப்போ அத்தனை பேரும் அதை கிண்டல் அடித்து கேலி பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவனுங்க தான் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இல்லைனா இந்த மாதிரி கீழே விழுந்தவங்களை வந்து கிண்டல் அடிக்கிறது கேலி பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுடைய குணம் கிடையாது. இவனுங்க எப்படி பிஹேவ் பண்ணுறானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதும் அவனுங்க தான் டிசைட் பண்ணுறானுங்க. அதனால அவனுங்க அனுபவிக்க வேண்டியதா இதெல்லாம். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.